இப்போ இந்த இளைஞனை பொறுத்த வரைக்கும் அந்த கல்லூரியில் அவர் தான் தாதா. சட்டம், போலீஸு, கோர்ட்டு இதெல்லாம். ஏன்னா தனியார் கல்லூரி. ஆமாம். நீங்கள் பிறந்து வீட்டில் பார்த்தா ஏட்டையா வந்து சைட் அடித்து காசு வாங்கிட்டு போகிறாரு. யாருக்கிட்ட? தனசேகர்கிட்ட. காவல்துறை பூரா நிற்கிது. எப்போயுமே ஒரு 50 அடியால் நிற்கிறான். சாராய கடை நடக்குது. ஒரு 1ஆம் நம்பர் லாட்டு இன்னும் நடக்குது. அந்த ஆர்டிஓ கிரவுண்டுக்குள்ளே ஆளினால் எல்லா சட்டவிரோத தொழிலும் நடக்குது. அப்போ இந்த பையன் 20 வருஷமாக பார்க்குற பொழுது ஒரு அரசாங்கமே எங்கே நடக்குது? தனசேகர் வீட்டில் நடக்குது. நீங்கள் சிட்டிக்குள்ளே வருகிற எவ்வளோ பெரிய 10 மர்டர் கேஸ் அக்யூஸ்டு, 15 மர்டர் கேஸ் அக்யூஸ்டு, 7 மர்டர் கேஸ் அக்யூஸ்டு, யார் வந்தாலும் சரி, நான் பழைய கதையை சொல்கிறேன், எங்கே மாட்டினாலும் சரி, கிண்டி லிமிட்லேயே இன்ஸ்பெக்டர் பிடிச்சாலும் சரி, பல்லாவரம் இன்ஸ்பெக்டர் பிடிச்சாலும் சரி, தாம்பரம் உடனே கேட்க தனசேகருக்கு ஃபோன் வரும். காட்டான் சுப்பிரமணியம் எல்லாம் 15 கேஸ் மர்டர் கேஸ், 17 கேஸ், 13 கேஸ், 8 கேஸ், 9 கேஸ் மர்டர் கேஸ். இது நான் சொல்லுவது 10-15 வருஷத்துக்கு முந்தி. 2011-21 ஏடிஎம்கே பீரியடு. வாழை சுருட்டிட்டு இருந்தார். எதை? வாழை சுருட்டிட்டு இருந்தார். இப்போ 21 இவர் எம்எல்ஏ ஆக முடியல. யார் இப்போ எம்எல்ஏ ஆகிட்டார்? விக்ரமராஜா. சாரி, ஆமாம், பையன் ஆகிட்டார். அதனால் 11க்கு 21க்கு நடுவில் இப்போ 25. நான் சொல்கிற கதை பூரா 2006-11 காலகட்டத்தில்